எங்க போற இப்போ? ஹாய், எங்க போற இப்போ? என்னோட டான்ஸ் கிளாஸோட பிராக்டிஸ் பண்ணிட்டு நாங்க வந்து காம்படிஷனுக்கு போறோம். யாரு? இதான் எங்க சித்தாப்பா. வண்டி ஓட்டுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆனா தப்பு தப்பா ஓட்டு இருப்பாங்க. Emotional damage. அம்மா என்னோட தம்பி, என்னோட ஆயா, அப்புறமா எங்க சித்தாப்பாவும் இருக்காங்க. ஹாய். இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா லட்டுவோட டான்ஸ் ஸ்கூல்லேருந்து தான் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடிக்கடி நடக்கும். ஆனால் லட்டு வந்து இல்லை நான் போகல வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடும். பட் இந்த காம்படிஷன் அவளுக்கு என்ன தோணுச்சு தெரில. தைரியமாக நான் போகிறேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி அதனால ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணட்டோன்னு சொல்லி நம்ம பேமெண்ட்டுமே பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணிவிட்டோம். அவளுமே வந்து எந்த பயமுமே இல்லை, அழகாக சூப்பராக ஸ்டெப் எல்லாமே வந்து வீட்டில் ஆடியும் காமிச்சா நல்லா இருந்தது. சரி அதனால நாங்களுமே வந்து காலையில் 9 o'clockலாம் வர சொல்லிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பெரிய விஷயம். ஸோ நாங்கள் சீக்கிரமே கிளம்பி டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். அவளுக்குமே வந்து மேக்கப் வந்து போடலை. அங்கே போனதுக்கப்புறமா தான் கார்லேயே உட்காந்து மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போனோம். ட்ரெஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்தாங்க அவங்களோட டான்ஸ் ஸ்கூல்லே. ஸோ போனோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான், எவ்வளோ பெரிய கேம்பஸ், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. மோனிஷ்மே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா பாருங்க. நல்ல காலி கிரவுண்ட், அவர் விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது, நிழலாகவும் இருந்தது, மரங்கள்லாம் நிறைய இருந்தனால அவனுமே வந்து விளையாடி என்ஜாய் பண்ணா. காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. லிஃப்ட்டுக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து கூட்டமாக இருந்தாங்க. அடுத்து